பசங்களை கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க. நானும் போயிட்டு பேட்டிங் பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 4 பால், ஒரு பால் கூட மிஸ் பண்ணல. இங்கே தான் காட்டுது மேப், எங்கே காட்டுதுன்னு தெரியல. ரீசெண்டாக ஓகே, அங்கே ரோட்டுக்கு போனால் தான் கரெக்டாக காட்டும். சொன்னாலி பார்டர் ஓகே. ஓகே பாய். பாய் தம்பி, பாய். ஓகே, கிளம்பியாச்சு. இதான் வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:53. எப்படி நின்று போனோம்னா நைட்டு 9 மணிக்கு கூட போய் சேர மாட்டோம் போல் இந்த பார்டருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 323 கிலோமீட்டர் இருக்குது. அதேங்க நேற்று என்னுடைய டோட்டல் ட்ராவலே வந்து பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து இன்னும் அப்போ வந்து 10 மணிக்கு கிளம்பினாங்க. அங்கேருந்து ஹரித்வார்லேருந்து 325 கிலோமீட்டர் தான் ட்ராவலே பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்ன, மணி 1 hour போகுது, மதியம் 1 hour போகுது. இன்னும் 325 கிலோமீட்டர் அப்படியே இருக்குது. ஒரு 325 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன் நேற்று. இன்னைக்கு போயிட்டு நான் எத்தனை மணிக்கு போய் சேர போகிறேன்னு தெரியல. You put down the phone, you've nowhere to go. Get back on the road, yeah, it's over. Dotted line, the red stop sign, no room to go slower. You do it today, you do it again in a week. You're a fake, you're a freak, you're a parasite sucking a leech. Come on man, it's over. Yeah, it's over now. What a waste of time. இந்த இடம் பார்த்தா இந்த தீர நதிகாரம் ஒன்றும் இல்லை. கார்த்தி வந்து அந்த திருடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஒரு பஸ்ஸுக்காக. ஒரு பீடா கடைக்காரனுக்கு பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த இடம் மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த இடம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. இங்கே நிறுத்திட்டு பைக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். ஃபோனில் எடுத்துகிட்டு கேமரா வேறு சார்ஜ் போயிடுச்சுங்க. பவர் பேங்கில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது, அதெல்லாம் போட்டிருக்கேன். ஃபோனுக்கும் அதேமாதிரி சார்ஜ் கம்மியாக இருக்குது. என்னுடைய இது ஒர்க் ஆகல சரியாக எனக்கு அந்த சார்ஜரு. அது ரெடி பண்ணலான்னு பார்த்தா ரெடி பண்ணிட்டேன், அது கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. வந்துருச்சு. போலாமா, எதாவது விட்டுட்டுமா?
ஓகே, ஃபோன் எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்துட்டோம், கிளம்ப வேண்டிதான். ஸ்டார்ட். நான் 300 கிலோமீட்டருங்க, 6.5 மணி நேரம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 1:30, 6:30, 6 மணி 7, 8 ஆயிரும். கரெக்டாக நிற்காமல் போனால் பரவாயில்ல, என்ன பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அது என்ன, இது பார்டர்னு நினைக்கிறேன், ஸ்டேட் டு ஸ்டேட் பார்டரான்னு என்னன்னு தெரியல. மேப்பில் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு டைமும் நிறுத்தி போகிறதுக்கு என்னால் முடியும், பட் டைம் ஆகுது. நம்ம கிளம்பலாம் பாருங்க. போலீஸ்லாம் இருக்காங்க, செக் போஸ்ட்டு செக்கிங்க்கு. எனக்கு என்னமோ அதர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யூபிக்கு வந்து என்ன இருக்கு, ராஜஸ்தான் மாதிரி யூபியும் ஒன்று பெருசாக இருக்கு இல்லையா? ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேட். பாருங்க 100 கிலோமீட்டர். ஓகே, என்ன 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர். அப்படி பார்த்தா நம்ம 3 மணி நேரத்தில் போயிடணும். 3 மணி நேரத்தில் போனால் சேர்ந்துடணும் 4:30. ஆனால் ஏன் வந்துட்டு எனக்கு 8 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சு வரணும்னு காமிக்குதுன்னா, அந்த ஸ்பீடு நம்ம 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டே இருந்தால் ஓகே. இப்போ மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வேகத்தில் அதை கால்குலேட் பண்ணல. அது வந்து காமிக்குது மேப்பு. நீ எவ்வளோ வேகம் போனாலும் இப்போ வேப்பங்க நிறுத்துவ, இப்படி போவ, அப்படி வருவ, இப்படி போவ, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அதோட டைம் சொல்லுது. நான் பார்த்தீங்கன்னா இது வசிஷ்டா குகையிலேருந்து இதில் என்னது தேவப்பிரயாகோட வந்து ரிட்டர்ன் வரும்போது, ஹரித்வாருக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கும் வந்து சேருவேன் அப்படின்னு அதை காட்டுச்சு எனக்கு மேப்பில். ஆனால் நான் 10 மணிக்கே வந்துட்டேன், 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். கொஞ்சம் வேகமாக தான் வந்தேன். அந்த மலை ஹில்ஸ் ரோட்டில் கொஞ்சம், அது ஹில்ஸ் ரோட்டுக்கு அது ஸ்பீடு 100 கிலோமீட்டர் வரைக்கும் வரல, ஒரு 60, 70, 80 அந்த ஸ்பீட்லாம் வந்தேன். அது ஹில்ஸ் ரோட்டுக்கு அது ஸ்பீடு தான். ஸோ அப்போ மேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டைம் தான் சொல்லணும். நம்ம போகிற ஸ்பீடுக்கு அதை எடுத்துட்டு அது டைம் சொல்லிச்சுன்னா பரவாயில்ல. இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து காருக்கு போட்டிருக்கேன், பைக்கு போடல, காருக்கு போட்டிருக்கேன். நான் பைக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கு போட்டாலும் சரி காருக்கு போட்டாலும் சரி ரெண்டுலேயுமே மைனஸ் பாயிண்ட் இருக்குது. காருக்கு போட்டோம்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஸ் வேல பைக்கும் நிறைய எக்ஸ்பிரஸ் வே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பைக் ஓட முடியாது. இந்த யமுனா எக்ஸ்பிரஸ் வே ஒன்று இருக்குது, இது ஆக்ராவிலிருந்து டெல்லி போகுது, அதில் பைக் அலோவ் பண்ணுறாங்க. அது நான் போன டைம் நல்லா போனேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புனேவிலிருந்து மும்பை வரும்போது ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்துச்சு. அந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்து பைக் அலோவ் கிடையாது. அது நான் தெரியாமல் அந்த எக்ஸ்பிரஸ் வேல உள்ளே போட்டேன். அது ஏன் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வே எனக்கு காமிச்சதுன்னா, நான் கார் ரூட்டு போட்டேன். காருக்கும் அது அலவுடு. நான் கார் ரூட்டு போட்டதுனால அந்த இது காட்டிச்சு. ஸோ இது மைனஸ் பாயிண்ட். நம்ம இப்போ வந்து நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கார் ரூட்டு போட்டால் இந்த மாதிரி பைக்லாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா அந்த வழியில் போகிற மாதிரி ஆகிரும். ஸோ இப்போ ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடும். இது ஒன்று தாங்க. இதில் கார் வந்து போட்டோம்னா இது ஒன்று தான் ட்ராபேக்கு. பட் இன்னொரு பைக் போட்டோம்னா என்ன ட்ராபேக்னா சுற்றி விட்டுரும் நம்மளைய. எங்கேயாவது உள்ளுக்குள்ளேலாம் பூந்து, சந்துக்குள்ள பூந்து, அதுக்குள்ள பூந்து, இதுக்குள்ள பூந்து அப்படிலாம் எதுவும் காட்டிடும். ஸோ அதுதான் கார்வே போடுறது. எக்ஸ்பிரஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம், நம்ம போகலாமே வேண்டாமல் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட். இது பார்த்தாவே தெரியுது ஃபாரஸ்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஆனால் கொஞ்சம் இப்படிதான் இருக்க மாட்டேங்குது.
இல்லை இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து அந்த மெதுவாக போனோம்னா ஏதோ விலங்கை பார்க்கலாம், ஒரு மான் அந்த மாதிரி. பட் இங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஏன்னா அது ஒரு சின்ன ஃபாரஸ்ட் இருக்கும். லக்ஷ்மண்பூர் ஒரு இடத்துல வந்துட்டு பல்ராம்பூர் போட்டுருந்துச்சு, இங்கே லக்ஷ்மண்பூர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமன், இந்த ராமன் நடந்த கதை இருக்கு இல்லையா, அதோட சம்மந்தப்பட்ட ஊருங்க இதெல்லாம். யூபி, உத்தரப்பிரதேஷ். இங்கே வந்து அயோத்தியா பக்கத்தில் தான் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பிறந்தது அயோத்தியா இல்லையா, அது மகாபாரதத்தோட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி பல்ராம்ங்கிறது யாரு, பல்ராம்ங்கிறது கிருஷ்ணரோட அண்ணன். ஸோ நான் சொல்றது ராமாயணம் சொன்னா சாரி, இது வந்து மகாபாரதத்தோட சம்மந்தப்பட்டது கொஞ்சம். நான் வந்து அம்புலிமம்மா கதை புக்குலாம் படிப்பேன் சின்ன வயசில். அவள் பார்த்தீங்கன்னா அயோத்தியா என்ற ஒரு கிராமம் இருந்தது, ஒரு நகரம் இருந்தது அப்படின்னு சொல்லி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கதை அப்படிலாம் வரும். அதெல்லாம் படிக்கும்போது அப்போ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகள் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. மாடு, கண்ணுக்குட்டி, எருமை அதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அயோத்தியாவில் அந்த பால் எடுத்து வெண்ணெய் எடுக்கிறது, கிருஷ்ணருக்கு அந்த வெண்ணெய் கொடுக்கறது, இதோட சம்மந்தப்பட்டது. ரைட் சைடில் போகுது பைபாஸ் வாட்டுறது. போங்க சார் சீக்கிரம் போங்க சார். ஓகே, என்ன ஊர்? नानापाट। भैया दिस एरिया नाम क्या है? दिस एरिया नाम क्या है? हाँ हाँ, दिस एरिया दिस प्लेस नाम क्या है? नाम हाँ மெலகுவா மெலகுவா மெலகுவாங்கிறான், அது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஓகே, இங்கிருந்து நம்ம அயோத்தியா எங்கேன்னு பார்க்கலாமா? அயோத்தியா இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும், இந்த ரோட்டில் போகணுமா இல்லை வேறு ரோட்டில் போகணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓரமன் பாலடைந்த குட்டிச்சுவர் வீடு இது. ஓகே, இன்றைக்கி 19ஆம் தேதி மதியம் மணி எத்தனை மணி 3 ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்துட்டு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் இருக்குங்க. நான் இங்கே சாப்பிட்டேன், ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேங்க. இந்த சாவி வேறு எனக்கு மக்கர் பண்ணுது, டூப்ளிகேட் சாவி இது, டக்குன்னு திறக்க மாட்டேங்குது. ஓகே, திறந்துருச்சு. ஓகே, போனோம். ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா. ரொம்ப பிரமாதமாக இல்லை, சுமாராக இருந்துச்சு. நம்ம நல்லா அடுத்து ருச்சி சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிட முடியல அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ இருந்துச்சு. இப்போ 5.5 மணி நேரம்னா மணி 3, டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. போனோம், லெஃப்ட்டு கட் ஆகுது, அதனால வீதம் கட் ஆகுது. ஓகே, கிஷன்பூரா எல்லாம் பூர்னே இருக்குது. அயோத்தியா எங்கே வரும்? அயோத்தியா வந்து ரைட் சைடில் போகணும்னு நினைக்கிறேன், பட் அயோத்தியா நான் மேப் போடவே இல்லை.
அயோத்தியா போனால் நல்லாயிருக்கும். போனால் எங்கே போனாலுமே வந்துட்டு போயிட்டு உடனே வர மாதிரி இருக்கக்கூடாது. போனால் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். போகணும். இப்போ அயோத்தியெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அநேகமாக ரைட்டில் போனால் அயோத்தியா போகணும்னு நினைக்கிறேன். இது கோரக்பூர் போது பாசிட்டிவ் வாரணாசிக்கும் போகுது. வாரணாசிங்கிறது அயோத்தியா பக்கத்தில் தானே இருக்குது. இதுக்கெல்லாம் ஊர் நிறைய போகுதுங்க. திடீர்னு நடந்து போகிறாங்க. பாரத் விகர்ரதா ஏதோ போட்டிருக்காங்க. தமிழ் படிக்கிற மாதிரி ஸ்பீடாக படிக்க முடியல. நிறுத்தி நிதானமாக தான் படிக்க முடியுது ஹிந்திலாம். स्ट्रेट रूट பக்ராஜ் ஜோப்பூர் பக்ரேஜ் ஒரு ஊர் ரைட்டில் போகுது. பக்ரீச்னு நமக்கு வந்து கோரக்பூர் போயிட்டு சோனாலி பார்டர் போகணும். அயோத்தியாலாம் போகலான்னு ஆசையாக இருக்குது. டைம் இல்லை. சுற்றணும்னா சுற்றிக்கிட்டே இருக்கலாம் போலங்க இங்கே ஃபுல்லாக. லைவ் லொக்கேஷன் 8 hours கணக்கு வச்சேன். 8 hours முடிஞ்சிச்சுன்னு தெரியல. 16னா 15 இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று முடிச்சு 220 கிலோமீட்டர் இருக்கு. 4 மணி நேரம் ஆகுமே. இருட்டில் என்னடா போகிறது. இருட்டில் போகிறதுனாவே டெல்லியெலாம் வந்ததுக்கப்புறம் இருட்டில் போகிறதுனா பயமாக இருக்குது. குளிர் என்னமோன்னு இப்போ இன்னும் குளிர் இருக்குது. அதெல்லாம் தெரியலங்க. இந்த டோல் வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த எக்ஸ்பிரஸ் வே டோல் வருது இல்லை, அதை தவிர மற்ற எல்லா டோலுமே நான் வேகமாக போயிட்டு இருக்கிறோமா, அங்கே டோலு மக்கள்லாம் இருக்காங்க. அப்படி ஸ்லோ பண்ணி அப்படி மெதுவாக அழகாக காரு பைக்லாம் அது காரு லாரிலாம் நின்றுட்டுருக்கோம். பஸ்லாம் அவன் பாட்டுக்கு அப்படி மெதுவாக அழகாக போயிட்டே இருக்கும் அந்த டோலில். ஸோ அது எக்ஸ்பிரஸ் வேணும். இப்போ அமௌண்ட் வரும் நம்மக்கிட்ட பைக் போகிறதுக்கு. பைக் போகிற மாதிரி இருந்தால் நிறைய எக்ஸ்பிரஸில் பைக் அலௌடே கிடையாது. அப்படி அலௌடு இருந்தால் அதுக்கு அமௌண்ட் கட்டணும். இங்கே கிட்ட விளாண்டுக்கிறாங்க. அவங்க இண்டிகேட்டர் போட்டார். நிறைய காலி இடமும் நிறைய இருக்குது. வயக்காடு அதெல்லாம் கிராமங்கள்லாம் நிறைய இருக்க மாட்டேங்குது. சிட்டிலாம் அவ்வளோ பெரிய சிட்டியில் இல்லை. இங்கெல்லாம் வந்து கிராமம் தான் போகிற வழி ஃபுல்லாக. எல்லாம் வந்து பாருங்கள் வீடு கட்டியிருக்காங்க. செங்கல் தான், சிமெண்ட் கூட பூசல. எல்லாம் வெறும் செங்கலாக தான் இருக்குது பில்டிங்கு.
எதுக்கு வேலை செலவுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத செலவு, நமக்கு ஒரு மறைப்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ட்டு. ஓ, பல்ராம்பூர். பல்ராம்பூர் இதுதான் பல்ராம்பூரா? அயோத்தியா வந்து இங்கிருந்து கூட போனோம். அயோத்தியா ரைட் சைடில் போனோம். பல்ராம்பூரில் என்ன ஸ்பெஷல்னு தெரியல. இது பல்ராம்பூர்னு நினைக்கிறேன். பல்ராம்பூர் லெஃப்டில் போகணுமா? இல்லை இங்கே டீஹான்னு போட்டிருக்கு. டீஹானா என்ன ஊர் பேரா இல்லை வேறு ஏதாவது பேரா? எல்லாமே ஹிந்தி வழாக்கள். அக்ரிகல்ச்சர் டிராயிங் ரோட் பக்ரியாஜ் நம்பர் டீஹா பல்ராம்பூர்னு போட்டிருக்குங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு தெரியல. பல்ராம்னா யார்? கிருஷ்ணனோட அண்ணனோட ஊர். ஸோ எதுக்கு அவரோட பேர் அப்படின்னு எனக்கு டவுட்டு. இந்த பொன்னியின் செல்வன் புக்கில் வர ஊரெல்லாம் ஒரு டைம் போகணும். ராமாயணத்தில் வர ஊரெல்லாம் ஒரு டைம் போகணும். மகாபாரதத்தில் வர ஊரெல்லாம் ஒரு டைம் போகணும். அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருவோம் போல். பொன்னியின் செல்வன் படித்தா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதில் இருக்கிற ஊருக்குலாம் போகணும் அப்படின்னா. திஸ் இஸ் பல்ராம்பூர், டீஹா பல்ராம்பூர், அசோகா. ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையாத மாதிரி இருக்கு. வேகமாக போகிறதுனால எது ஒழுங்காக பார்க்க முடியல. பாருங்க, குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க, சின்ன பசங்க. அதெல்லாம் ரோட்டோரமாக வசிக்கிற மக்கள் மாதிரியே இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் வந்து நான் ரொம்ப நேரமாக சொல்லலான்ட்டே இருந்தேன். ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டு, நம்ம ஊர் ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு சொன்னோம் இல்லையா? என்ன வித்தியாசம்னா, இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாம் நம்ம ஊர் பிளாட்ஃபார்த்தில் ரோட்டோரமாக வாழ்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க ரோட்டோரத்தில். அந்த அவங்க செய்கிற அந்த தொழில், அந்த செங்கல் சூழல் தொழில், விவசாயம், அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லாம். யாருமே வந்து குளிச்ச மாதிரியே எனக்கு தெரியலைங்க. எல்லாம் வந்து அழுக்காக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எல்லா மக்களும் அழுக்காக இருக்கிற மாதிரியே தோணுது. குளிக்கிறாங்க, அந்த குளிரில் குளிக்கிறாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நானே 2 நாளாக குளிக்கல. பார்த்தீங்களேன், 2 நாள் இல்லை, இன்னைக்கு காலையில் குளிக்கல. நான் ஹரித்வார்லேருந்து கிளம்பும்போது குளிச்சுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு காலையில் குளிக்கல. ஒன்றா இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் குளிர் எப்படி பார்த்துட்டு தான் குளிக்கணும். இப்போ மணி 3:30. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி சைடில் பயங்கர குளிர் ஈவினிங்கு. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் போக எப்படி இருக்குன்னு தெரியல. பயமுறுத்தாதீங்களா இல்லைங்க? ஏங்கடா டி, நானே காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கிறேன் அவ்வளோ வேகமா. என்னை நீ வந்து ஒரு அணை கொண்டு தடுக்கிற மாதிரி, ஒரு சைக்கிள் கொண்டு தடுக்கிற நீ.